காயத்ரிஸ் குக் ஸ்பாட்டிற்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் காயத்ரி. இன்றைக்கி நம்ம இந்த அருமையான வால்நட் ஃபட்ஜ் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த ப்ரௌனி கட்டாயமாக பிடிக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப நல்ல குவாலிட்டி சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌனி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்குவோம் 175 டிகிரி சென்டிகிரேட்க்கு. நான் இந்த கவர்ச்சர் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன், வேன்ஹுட்டன். நீங்கள் எந்த சாக்லேட் வேணால் யூஸ் பண்ணலாம். இது இந்த மாதிரி காயின்ஸாக வரும், இல்லாட்டினா பிளாக்காக கூட வரும். அதை அளந்து எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அது கூட பட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஒன்று மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணலாம், 520 பவரில் ஒரு 20 செகண்ட் இன்டர்வல்ஸில் மெல்ட் பண்ணலாம். இல்லைன்னா டபுள் பாய்லர் வச்சு மெல்ட் பண்ணலாம். எப்படியோ நீங்கள் பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை ஆற விடுங்க. அது ஆறிட்டு இருக்கும்போது மைதா, கொக்கோ பவுடர், சர்க்கரையை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணியிருக்கேன். இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌனி ரெசிப்பியில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் கிடையாது. இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஜல்லடையில் போட்டு சலிச்சிக்கலாம் மூணையும் சேர்த்து. அதுக்கப்புறம் 3 முட்டை, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ். நான் வந்து இங்கே ஆஸ்ரோ ஃப்ரெஞ்ச் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு 10 ட்ராப் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த லிக்விட் எசன்ஸ் இருக்கும் இல்லையா, யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது, அதுனா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து வால்நட் ப்ரௌனி. அதனால வால்நட்டை வந்து சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய என்ன நட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம், ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், முந்திரி பருப்பு கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த சாக்லேட் மிக்சர் இருக்குல்ல, அது ஆறி இருக்கணும். அது கூட முட்டையை நல்லா சேர்த்து பீட் பண்ணணும். முட்டையை சேர்த்த உடனே நம்ம சாக்லேட் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கெட்டியாகும். பரவாயில்ல, பயந்துடாதீங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த கலர், முட்டையோட கலர் இல்லாமல் சாக்லேட் கலருக்கு எல்லாம் சேர்ந்து வரணும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் மிக்ஸ் வந்து ஒரு மாதிரி கெட்டியாக கொண்டு வரும். இந்த மாதிரி ஆகிடும். இதுக்கு அடுத்து நம்ம வந்து நம்ம மாவை ஜலிச்சு வச்சுருக்கோம், எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. பேட்சஸாக ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் விஸ்கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு பாதி இல்லை முக்கால்வாசி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் விஸ்க் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா கடைசியில் ஸ்பேட்டரில் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா மைதா ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவி ஆகிடும். கேக்கு எந்த ரெசிபிக்குனாலும் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஓவர் மிக்ஸ் என்றைக்குமே பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 70% 80% மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் இந்த விஸ்க் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா சிலிக்கன் ஸ்பேட்டுலாக்கு மாறிடுவேன். எப்போ இந்த மாவு ஃபுல்லாக வந்து அந்த சாக்லேட் மிக்சர் கூட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கூட மாவை தனியாக நிற்கக்கூடாது. இந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து ஃபோல்டிங் த பேட்டர். அது மாதிரி பண்ணிங்கன்னா ஓவராக மிக்ஸ் ஆகாது, உங்களுடைய ஃபைனல் கேக்கும் டென்ஸாக இருக்காது. ஸோ பேட்டர் ரெடி ஆகிடுச்சா, இனி அது கூட சேர்க்க வேண்டிய வால்நட்ஸை சேர்க்கலாம். நீங்கள் எந்த நட்ஸ் சேர்க்கலாம், இல்லை சாக்கோ சிப்ஸ் சேர்க்கலாம், இல்லாட்டின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்ட சாக்லேட்டை கூட சேர்க்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் வால்நட் நிறுத்தி வைக்கிறேன் மேலே தூவுறதுக்காக. பட் எல்லாத்தையும் சேர்த்து போடுறதுனாலும் போடலாம். இப்போது இந்த கொடுத்துருக்க அளவுக்கு வந்து உங்களுக்கு 8 இன்ச்சஸ் கேக் டின் வேணும். நான் அதை வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் ஆட் பண்ணி இந்த மாதிரி சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நல்ல பட்டர் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் அந்த மாவை கேக் டின்னில் நான் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக டாப்பிங் என்னென்ன சேர்க்கணும் அதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா பேக் பண்ண போகலாம். இந்த சிலிக்கன் ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
கொஞ்சம் கூட மாவு வேஸ்ட் ஆகாது. பவுல்லேருந்து டோட்டலாக எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் வேஸ்டேஜ் இல்லாமல். ஈஸியாக கிடைக்கிது. இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் பூரா கிடைக்கிது. நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பேக்கிங் அடிக்கடி பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். நல்லா லெவல் பண்ணிடுங்க மாவை அந்த டின்குள்ளே. அதுக்கப்புறமா நம்ம டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஓடிஜியில் பேக் பண்ண போகிறேன். அதனால 175 டிகிரி சென்டிகிரேடில் செட் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் கன்வெக்ஷன் ஓவனில் பண்ணுறதா இருந்தால் ஒரு 160 டிகிரி சென்டிகிரேடுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதா இருந்தால் ஒரு 150 டிகிரி சென்டிகிரேடுக்கு செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது வால்நட்ஸ் ஆட் பண்ணேன், கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொண்டு போய் ஓவனில் வச்சு 45 நிமிஷத்துக்கு 175 டிகிரிஸில் பேக் பண்ண போகிறோம். இது வந்து சாக்லேட் இருக்கிறதுனால இந்த டூத் பிக்கை விட்டு பார்த்தாலாம் தெரியாது. ஸோ 45 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. டோட்டலாக கூல் ஆகணும் கேக். அது வரைக்கும் தொடாதீங்க. இந்த சைடில் பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குது இல்லையா, அது வச்சு லைட்டாக இழுத்தங்கன்னா வந்துடும். ஆக்சுவலாக இது ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு வச்சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. ஷார்ப்பான நைஃபை வச்சு நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்லைஸாக வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். 16 ஸ்லைஸ் ஆக்கலாம், இல்லை 36 ஸ்லைஸ் ஆக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மேலே சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணலாம். பார்ட்டிஸ்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவ்வளோதான், சுவையான வால்நட் ப்ரௌனி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் நிறைய பேக்கிங் வீடியோஸ் ஆட் பண்ண போகிறேன். பாய்.